அவர்களே இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மண்புழு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பாரு சுருங்கிடுச்சு மண்புழு பாரு. எவ்வளோ நீட்டு தெரியுமா? எவ்வளோ நீட்டு. மீனமில் அடித்து இந்த மண்புழு வந்து வளர்ச்சியை வந்து இவ்வளோ நீட்டு நீளுதுங்க. இவ்வளோ நீட்டு நீளுது. திடீர்னு பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டு வந்துடுச்சு. அப்படியே உணர்ச்சற்ற நிலையில் இருக்குது பாரு மண்புழு. உணர்ச்சற்ற நிலையில் உறக்க நிலையில் இருக்குது இது. நன்றி. இந்த செடியோட நிலைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி வச்சது எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் மீனமிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த செடிக்கு மீனமிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த செடியெலாம் பாருங்களேன் அப்படியே கட்டாயி அப்படி கட்டாயிடுச்சு. பார்ப்போம் இன்னும் ஒரு 20 நாள் இந்த செடியெல்லாம் நல்லா தலையெல்லாம் எப்படி நல்லா கருங்கருன்னு பச்சையாக வருதுன்னா பாருங்கள். அப்படி கொண்டுட்டு வரேன். சவாலோடு செய்கிறேன். பூச்சா நானா அப்படி பார்த்துருவோம். நன்றி தோழர்கள். என்னதான் காலம் நேரம் இதெல்லாம் சொன்னாலும் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தாங்குவோம். ஒரு செடியை எந்த அளவுக்கு நம்மளால் தின்னு தீக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னு தீத்தா என்ன ஆகும் இந்த செடியோட. அப்படி தான் இருக்குது மனிதனோட வாழ்க்கை. பார்ப்போம். காலம் நேரம் எல்லாத்தையும் ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு உழைக்காமல் இருக்கக்கூடிய வர்க்கத்துக்கு முன்னாடி தன் உயிரை பாதுகாத்து வளரக்கூடிய இந்த ஜீவனை பார்த்தீங்களா, என்னதான் பூச்சிகள் கடித்தாலும் தன் உயிரை வந்து போராடி வளர்த்துக்கிட்டு இருக்குது இந்த செடி. அதை ஒரு அரவணைப்பாக இப்போ நம்ம மீனமில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாதுகாப்போம். இப்போதான் களை வெட்டணும். அடுத்தது மீனமில் அடிக்கிறோம். தற்பொழுத கத்திரி செடியோட நிலை இப்படி இருக்குது. இப்போ மீனமிலம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். திங்கட்கிழமை 9ஆம் தேதி மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் இதோடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். மனிதனுக்கு ஒரு கஷ்டம்னா வாய் விட்டு எடுத்துடுவோம். ஆனால் செடிங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இப்படி தான் வாடி போய் கவனிப்பு இல்லாமல் இருந்தால் எல்லா பூச்சிகளும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா.